இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க மணக்க ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு எப்படி சூப்பராக சேர்ந்தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலே இது ஹோட்டல் ஸ்டைலு மட்டன் குழம்பு தாங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ண தேவையில்லை. ஆன் பண்ணாமல் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை மூடி தேங்காயில் ஒரு அரை தேங்காய், அரை மூடியில் அரை தேங்காய் எடுத்துக்கோங்க. அது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஒரு 10 சின்ன சைஸில் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாங்க. கசகசா கொஞ்சமாக சேர்த்தா போதும், அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதில் 3 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய். பட்டை கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. அப்புறம் 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் அரை கிலோ கறிக்கு தாங்க அளவு சொல்கிறேன். இதில் 2 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகமும் மிளகுமும் கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. அப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா. எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மிதமான சூட்டில் ஒரு நிமிஷத்துக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க இந்த மசால் பொடியை தேங்காவோட. பார்த்திங்கன்னா வறுத்தாச்சு. இந்த குழம்போட சீக்ரெட்டே இதாங்க. இப்படி வறுக்கிறது தான், பொடியெல்லாம் கலந்து. இப்போது இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயிலும் அப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சிறுசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். அதையும் சேர்த்துட்டாச்சு. அதை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கவும் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் தக்காளி பழத்தில் மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் வெங்காயத்து கூட நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கறி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அது கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு வதங்கிடுச்சு, இன்னும் மையாக வதங்கணுது. பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கறி சேர்த்துக்கலாம். நான் அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த கறி குழம்புக்கு மட்டன் மட்டும் சேர்க்கக்கூடாது, அதோட சிலிப்பு, கொழுப்பு, எலும்பு எல்லாமே சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வச்சுருக்கிற எல்லா கறியும் சேர்த்தாச்சு. தக்காளி வெங்காயத்து கூட ஒரு பெரட்டிக்கலாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய், மசால் பொடி எல்லாமே வறுத்து அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டப்போ கறியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கலாம். இப்போது தண்ணி போதுனாலும் விட்டுடலாம், தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் வச்சுக்கலாம். திறக்கும் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான மணக்க மட்டன் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ஹோட்டல் ஸ்டைல்லையே ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்துருச்சு.
உங்களுக்கு வேகலைன்னா இன்னும் 2 விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ தான் கறி சாஃப்டாகி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது உண்மையிலேயே ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட் இருக்குங்க. இதை உங்கள் வீட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.